தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் ஆளா துணை நிற்கிறவங்க நாங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல விவசாயிகளுக்கு 1630 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம். முதல்வர் ஐயா அவர்கள் 16/11/25 என்ன சொல்றாங்கன்னா 14,11,00,000 மெட்ரிக் டன் நாங்க குறுவையில கரி பருவத்துல உற்பத்தி செஞ்சு சாதனை படுத்திருக்கோம் சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை சொல்றாங்க. இது ஐயா முதல்வர் அவர்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அதிகாரிகள் எழுதி கொடுக்கறாங்க. அதிகாரிகள் எழுதி கொடுக்கறத ஐயா முதல்வர் ஐயா அப்படியே வாசிக்கிறாங்க. ஒரு வரி கூட விடாம. அங்கே விவசாயினுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சா, விவசாயினுடைய வாழ்வாதாரம் போயிருச்சா, விவசாயினுடைய துன்பம் போயிருச்சா, விவசாயிகள் படுற சூழ்நிலை எல்லாம் முதல்வர் ஐயாவுக்கு தெரியாது. ஏன்னா முதல்வர் ஐயா குடும்பத்துக்கும் விவசாயத்துக்கும் தொடர்பு கிடையாது. பயிர் காப்பீட்டு திட்டத்துல 32 லட்சம் விவசாயிகளுக்கு 5,720 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையை வழங்கியிருக்கிறோம். மதுரை மல்லிக்கான இயக்கம், பலா இயக்கம், முருங்கை இயக்கம், தமிழ்நாடு சிறுதானி இயக்கம், பனை மேம்பாட்டு இயக்கம், தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி தொகுப்பு, கருவேப்பிலை தொகுப்பு, தென்னை தேர்வாடல் நோய் மீட்பு திட்டம், மிளகாய் மண்டலம்னு ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திட்டு வரும். அதோட வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியம், வேளாண் வாடகை மையங்கள் அமைக்க மானியம், உழவர் செயலில் வாடகை சேவைன்னு நம்ம அரசோட முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும் பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். சுகாதாரம், வேலை வாய்ப்பு அப்படின்னு பல்வேறு கட்டமைப்புல நாங்க உயர்ந்துட்டோம், நாங்க வளர்ச்சி பெற்றுட்டோம். நம்பர் 1 தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே, விவசாயில பின்னுக்கு தள்ளா போயிட்டு இருக்கீங்க. விவசாயில உற்பத்தியில இல்லையே, வேளாண் விலை பொருட்கள்ல உங்களுடைய நம்பர் 1 வரலையே, நீங்க பின்னோக்கி இருக்கீங்களே. பக்கத்துல இருக்க சின்ன குட்டி குட்டி மாநிலம் கூட பெரிய லெவல்ல விவசாயிகளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்களே. இந்த திட்டத்தை பத்தி எல்லாம் தமிழக முதல்வருக்கு தெரியாதா? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க எழுதி கொடுக்குற அதிகாரத்தை சொல்லுங்க. நல்ல உண்மையான காரணங்களை, உண்மையான ஆய்வுகளை, உண்மையான அந்த தரவுகளை நீங்க சொல்லணும். பொது வழியில பிரபகண்டா பண்ணணும், பிரகடனப்படுத்தணும். நீங்க கொள்கை வெளியிடணும் சொல்லி தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பிலும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து நெல்லு, கரும்பு, வாழை, அதே போல பல்வேறு சிறுதானியங்களை பயிர்கள் அனைத்து விவசாய சார்பிலும் கேட்டுக்கிறோம். கரும்பு தோட்டத்தை பார்க்க போறீங்க, நெல்லு விளைஞ்ச நெல்லை பார்க்க போறீங்க. ஆனா என்ன செய்றீங்க? காங்கிரீட் சோறு போட்டு அதுல நீங்க கோட் சூட் போட்டு நடக்கிறீங்க. உலகத்துல எங்கேயாவது நடக்குமாயா? இதை எந்த விவசாயி ஏத்துக்கிற முடியுமாயா? ஐயா எடப்பாடி என்ன முதல்வராக இருந்தாரு, அவர் தான் போனாரு. அவரு ஆட்சியில் இருக்கும் போலதான் 2 முறை தள்ளுபடி கொடுத்தாரு. அதே சூழ்நிலையில அவர் காங்கிட்டு போட்டு எங்கேயும் போய் விவசாயில பாதிக்கப்பட்ட விவசாயில பார்க்கலையே. அவர் நேரடியா போய் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பச்சை துண்டை தலையில போத்திக்கிட்டு விவசாயினுடைய தோழனா, விவசாயினுடைய உரிமை குரலா, விவசாயினுடைய ஒப்பற்ற நண்பனா அவர் எங்களுடைய குறைகள்லாம் கேட்டாரு. 2 முறை விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாரு. நீங்க தமிழ்நாடு இருக்கிற விவசாயிகள் வாங்கின கடனை எப்பயா நீங்க தள்ளுபடி செய்வீங்க? எங்களுடைய குரல், எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய கவலை, எங்களுடைய கோபம், எங்களுடைய சோகம், எங்களுடைய வருமான இழப்பு, எங்களுடைய பொருளாதார இழப்பீடு, நாங்க பட்ட கஷ்டம் எப்பயா தீரும்? எப்ப தீர்த்து வைப்பீங்க?